ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான சாப்டர். பெண்களுக்கு இது ரொம்ப அவசியமானது. பெரும்பாலும் நிறைய பெண்கள் சந்திக்கிற பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி அவங்க படுற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக போடுறேன். சிலருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், அதாவது நீர்க்கட்டி இருக்கும். இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னா கர்ப்பப்பையோட உட்புற சுவர் வந்து வீக்கமாக இருக்கும், அந்த கர்ப்பப்பையோட அளவு வந்து சுருங்கி போய் இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து கரு தங்காது. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா கருமுட்டையோட வளர்ச்சி வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். சிலருக்கு முறையற்ற மாதவிலக்கு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால குழந்தை பேறு அடைகிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். சிலருக்கு என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது, மாதவிலக்கு வந்து அவங்களுக்கு முறையாக தான் வரும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்காது, கருமுட்டை வளர்ச்சி கூட நல்லா தான் இருக்கும், கருப்பை சுவரோட அளவும் அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனாலும் அவங்களால கருத்தரிக்க முடியாது. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் புழுக்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி புழுக்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாலையும் கருத்தரிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நான் போடுற இந்த ரெமடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, இன்னும் நிறைய பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கும் நான் ரெமடி போட்டிருக்கேன். பிசிஓடி வராமல் எப்படி தடுக்கணும் அதுக்கும் நான் ரெமடி போட்டிருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அதுக்கு எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை இலைகள் கிடைக்காம எங்கேயுமே இருக்காது. சப்போஸ் நீங்கள் வெளிநாடு வாழ் இந்தியராக இருந்தீங்க அப்படின்னா கறிவேப்பிலை கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கறிவேப்பிலை பொடியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கறிவேப்பிலை பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த கறிவேப்பிலை கூட அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த வேப்பிலைகள் தான். ஸோ இந்த வேப்பிலை கறிவேப்பிலை சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கறிவேப்பிலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமான இலைகள் தேவைப்படாது. நீங்கள் கிட்டத்தட்ட 2 கொத்து மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன கொத்தாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 3 கொத்து கறிவேப்பிலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் உங்களுக்கு வேண்டாம். சப்போஸ் நீங்கள் வந்து பொடியாக எடுக்கீங்க, இந்த மாதிரி 3 கொத்து மட்டும் நமக்கு போதும். நீங்கள் பொடியாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பொடி எடுத்துகிட்டு அது கூட ஒரு கைப்பிடி அளவும் நம்ம கறிவேப்பிலை இலைகள் வேப்பிலை இலைகள் நம்ம எடுத்துக்கலாம். வேப்பிலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் லீஃபாக கிடச்சிது அப்படின்னா கொழுந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பவுடர் தான் கிடைக்கும் அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வேப்பிலை பவுடர், 1 டீஸ்பூன் கறிவேப்பிலை பவுடர், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லீஃபாக கிடச்சிதுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கறிவேப்பிலை இலைகள் நம்ம சேர்க்கும்போது நம்ம கர்ப்பப்பையில் புண்கள் இருந்தாலும் உங்களுக்கு சரி பண்ணும், நீர்க்கட்டி இருந்தாலும் சரி பண்ணும். ரொம்ப நல்ல மருந்து இது. ஸோ இதுக்கு வந்து இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து இப்போது விழுதா அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி 2 மிளகு அளவு சைஸில் மஞ்சள் எடுத்துக்கலாம். மஞ்சள் வந்து நமக்கு கிருமி நாசினி. ஸோ அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த புழுக்களுக்கு ஒரு நல்ல மருந்து இது. ஸோ அந்த புழுக்கள் வந்து இறந்து நமக்கு வெளியில் வரும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம். ஸோ இதை நம்ம அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை இலைகள் இதை நம்ம உருவி இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இந்த கருவேப்பிலை இலையும் நம்ம விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது வேப்பிலை எடுத்திருக்கேன், இதையும் நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நம்ம இதை விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 50 ml நம்ம தண்ணீர் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்போலாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். மாதவிலக்கு ஆன அன்னையில் இருந்து தொடர்ந்து நீங்கள் 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய உதிரப்போக்கு வழியாக அந்த புழு வந்து இறந்த நிலையிலே உங்களுக்கு வெளியில் வரும்.
ஸோ நீங்கள் வந்து மற்ற நாட்கள் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மற்ற நாட்கள் நீங்கள் எடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் எடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இது குடிக்கிறப்போ குடித்த பிறகு வந்து நீங்கள் குளிக்கக்கூடாது. ஸோ காலையில் வெறும் வயிற்றில் தலைக்கு குளித்ததுக்கு பிறகு வேணால் நீங்கள் இதை குடிச்சிக்கலாம். இது குடித்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் உங்கள் ஸ்டொமக் வந்து எம்டியாக தான் இருக்கணும். ஸோ எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் வாரம் ஒரு முறை எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 4 நாட்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 மாதம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும், 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் அப்படி இல்லை, உங்களுக்கு மாதவிலக்கான அன்னையிலேருந்து நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 வாரங்களில் வாரம் ஒரு முறை மொத்தம் 6 நாட்கள் உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான உங்களுக்கு ரெமடி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதை செய்யுங்க. நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.